friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் மசாலா அரைச்சு தான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு காஷ்மீரி சில்லி, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் பொடியாக நறுக்கி. ஒரு 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சு அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலாவை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வேறொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஸ்பைசஸும் இதில் சேர்க்கலை. ஏன்னா அந்த மசாலா ஆட் பண்ணுறப்பயே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். எனக்கு இந்த ஸ்பைசஸே போதுமான அளவு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக இதுலேயும் நம்ம தாளிப்புலேயும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் போன்லெஸ் மட்டன் வாங்கி அதை வேக வச்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சூப்பு தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் சூப்போட மட்டனை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அந்த மட்டனு அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் மட்டன் எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கினனால ஒரு விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன் சிம்மில். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணிங்க. எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலா மட்டன் அந்த எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சூப்பராக மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.